வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே பார்த்திங்கன்னா பட்ரு நான் செய்யலாங்க. அந்த பட்ரு நானுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ கறியும் செய்யலாம். ரெண்டுமே சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கொடுக்கும். வாங்க நாம் இன்றைக்கி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நானுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்காக பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவுங்க, பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி விட்றலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இதில் மெயினாக பட்ரு எடுத்துக்கணுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் பட்ரு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் இந்த பட்டரை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுமே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த பட்டரோடு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், நல்லா பட்டர் மெல்ட் ஆகுது, நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்க, அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், நிறைய ஊற்றிடாதீங்க. பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக இருக்குது. ஸோ லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். பாருங்கள், 1 கப்பில் இவ்வளோண்டு மிச்சம் நம்மளுக்கு. பாருங்கள், அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நல்லா மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம உடனே நான் செய்ய மாட்டோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் செய்யணும். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டுங்க, அரை மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நாம் இப்போ உருளைக்கிழங்கு கறியை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கடாயில் நான் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு பார்த்திங்கன்னா கருகாப்பிலை இலையும் நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கணுங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூளும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருலாங்க. நல்லா வதங்கட்டும், மசாலோட பச்சை வாசனை நம்மளுக்கு போயிடணும். ஸோ அதுக்காக பாருங்கள், நல்லா வதக்கி விட்ருலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலுக்கு அளவாக பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் உருளைக்கிழங்கு பாருங்கள் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ நான் உப்பு ஆட் பண்ண அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலோட உருளைக்கிழங்கு நல்லா மிங்கிள் ஆகணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க. ஸோ நாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும் கிரேவி. ஸோ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்க எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா பார்த்திங்கன்னா மசால் வாசனையோட நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ நானுக்கு சைடிஷ்ஷான உருளைக்கிழங்கு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நானுக்கு ரெடி ஆயாச்சு மாவு. இப்போ நம்ம தேவைப்படுற நீங்கள் சின்ன சைஸாக வேணால் சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த சைஸில் நான் உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் கிச்சனில் ஒர்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரியே தேய்ச்சிக்கலாம்.
நல்லா லேசாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சாப்பிட்றப்போ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே சேம் ஸ்ட்ரக்சரில் வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடாச்சு. இப்போ லைட்டாக இந்த மாவை தொடச்சி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாம் பாருங்கள் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், போட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக மேலே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தொடச்சி விட்டுலாம். ஹீட்டில் லைட்டாக உங்களுக்கு உருகி வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இந்த பக்கம் கொஞ்சம் நம்ம பட்டர் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். ஆனால் விட்டுறாமல் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கருகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக பட்டர் வாசனையோடு நம்மளுக்கு நான் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், அதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு நான் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 2 பக்கம் மட்டும் பட்டர் தொடச்சி விட்டிங்கனாவே போதுங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நான் தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக பாருங்கள், நம்மளுக்கு நான் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இந்த நானுக்கு நம்ம சைடிஷான உருளைக்கிழங்கு கறியை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கறி ரொம்ப இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வீட்டில் பட்டர் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.